எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. ஆணி அமாவாசை முடிந்து வரக்கூடிய 9 தினங்களுமே நம்ம வீடுகளில் ஆஷட நவராத்திரி அப்படின்னு சொல்லி வாராகி அம்மன் தாயாருக்காக ரொம்பவுமே சிறப்பான முறையில் பூஜைகள் எல்லாமே செய்துட்டு வருவோம். அப்படி அந்த விதத்தில் இந்த ஆணி அமாவாசை முடிந்து வரக்கூடிய வளர்பிறை திதியான பஞ்சமி திதி நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் வாராகி அம்மன் தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும், எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம வீடுகளில் அனைத்து விதமான தீய சக்திகளும் வெளியேறி நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே நம்ம வாராகி அம்மன் தாயாரை வணங்கி வழிபாடு செய்வதற்கு உகந்த திதிகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பஞ்சமி திதிகள் மற்றும் அமாவாசை திதிகள். இப்படி இந்த பஞ்சமி திதியானது வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, இல்லை தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, நம்ம வாராகி அம்மன் தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நலன்களையும் வளங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அப்படி அந்த விதத்தில் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வாராகி அம்மன் தாயாருக்கு உரிய மாதம். இப்படி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிந்து வரக்கூடிய 9 தினங்களுமே ஆஷட நவராத்திரி அப்படின்னு சொல்லி வாராகி அம்மன் தாயாருக்கு சிறப்பான முறையில் பூஜைகள், அலங்காரங்கள் இது எல்லாமே நடைபெறும். அப்படி அந்த விதத்தில் ஆணி அமாவாசை முடிந்து வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் தாயாரை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும், எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாகவே வளர்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், இல்லை தேய்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், எந்த நாளாக இருந்தாலுமே நம்ம வீடுகளில் வாராகி அம்மன் தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது ₹1 நாணயத்தை வைத்து ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்படி இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து தகவல்களுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். அதனோட லிங்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கட்டாயமாக போய் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடுகளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் கிடைக்கிற பலன்கள் பற்றியும் போட்டிருந்தேன். இது வரைக்கும் இந்த 2 பதிவுகளையுமே பார்க்காதவங்க அதனோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன், கட்டாயமா போய் பாருங்க. ஏன்னா வாராகி அம்மன் தாயாருக்கு உரிய இந்த மாதத்துல நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான பலன்களை பெற முடியும். அதனால தவற விடாம இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே முறையா செய்யுங்க. இப்படி இந்த ஆஷட நவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம 9 நாட்களுமே 9 விதமான தேவிகளை நம்ம வணங்கி வழிபாடு செய்வோம். அப்படி அந்த விதத்துல நவராத்திரியினுடைய 5வது நாள் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் தாயாரை வழிபாடு செய்வோம். அதே மாதிரி 5வது திதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா வளர்பிறை பஞ்சமியா வருது. இப்படி இந்த தாயாருக்கு உரிய நாளான இந்த ஆஷட நவராத்திரியினுடைய 5வது நாளில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி நாள் அன்னைக்கு நம்ம வாராகி அம்மன் தாயாரை மனதார வேண்டி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா சிறப்பான பலன்களை பெற முடியும். அதே மாதிரி இந்த சேர்க்கையானது எந்த குறிப்பிட்ட கிழமையில நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. பொதுவாகவே புதன்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு செல்வ வளத்தை வாரி தரக்கூடிய இந்த புதன்கிழமை நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல ஒரு செல்வ வளமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் இந்த நாள் நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்னைக்கு. திதி தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:52 அப்படிங்கிற நேரத்தில் தொடங்கி மறுநாள் ஜூலை 11ஆம் தேதி காலையில் 10:03 அப்படிங்கிற நேரத்தில் திதியானது நிறைவடையுது. அதனால நம்மளுடைய பஞ்சமி திதிக்குண்டான வழிபாடு அனைத்தையுமே ஜூலை 10ஆம் தேதி நேரமான 8 to 9 அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம வீடுகளில் வாராகி அம்மன் தாயாரை மனதார வேண்டி வழிபாடு செய்யணும். இப்படி இந்த வழிபாடுகள் எல்லாமே மேற்கொள்ளும் பொழுது நவதானியங்களில் நீங்கள் கோலங்கள் எல்லாமே போட்டு கிழங்கு வகைகள் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வைத்து வழிபாடு செய்வதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி கனிகளில் மாதுளைப்பழம் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்படி இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது தாயாருக்குரிய காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். ரொம்பவுமே எளிமையான மந்திரம் தான். ஓம் ஷியாமலாயாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம 108 முறை சொல்லி வழிபாடு செய்யணும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு எந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது அனைத்து விதமான தீய சக்திகளும் வெளியேறி நல்ல சக்திகள் வீடுகளில் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அப்படி அந்த பரிகாரமானது இரவு 8 to 9 அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் செய்யணும். ஏன்னா பொதுவாகவே நம்ம பஞ்சமி திதி நாட்களில் 8 to 9 அப்படிங்கிற நேரத்தில் வாராகி அம்மன் தாயாரை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவுமே உரித்தான நேரமாக சொல்லப்படுது. அதனால் இந்த பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பாடல்கள் பாடுவதாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த 8 to 9 அப்படிங்கிற நேரத்தில் செய்யணும். இப்படி இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தையும் செய்ய போகிறோம். இந்த பரிகாரம் செய்வதற்கு நம்ம அதிகப்படியாக எந்த பொருட்களுமே தேவையில்லை. வீடுகளில் இருக்கக்கூடிய சாதாரணமான பொருட்களை வைத்தே நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய முடியும். என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இப்படி இந்த அகல் விளக்கில் நம்ம ஒரு சில பொருட்களை வைக்க போகிறோம். அந்த பொருட்களை வைப்பதற்காக நம்ம இந்த மாதிரி ஒரு சிவப்பு துணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வெண்கடுகு,
பொதுவாகவே இந்த வெண்கடுகு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்து விதமான தீய சக்திகளையும் வெளியேற்றும். அப்படி இந்த வெண்கடுகை நம்ம இந்த சிவப்பு துணியில் சேர்த்துட்டு இதை ஒரு மூட்டையாக இந்த மாதிரி தயார் செய்துக்கோங்க. மூட்டையாக தயார் செய்யும் பொழுது நம்ம அதுக்கு கட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய துணி கூட சிவப்பு துணியாக இருக்கணும், இல்லைனா சிவப்பு நிற நூலாக இருக்கணும். அதையும் நீங்கள் கவனமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த அகல் தீபத்தில் நம்ம தயார்படுத்தின இந்த வெண்கடுகு மூட்டையை வச்சுட்டு அதில் நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது உங்களுக்கு வசதிப்படுமோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்படி இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செய்யும் பொழுது மனசை ஒருநிலைப்படுத்தி எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமே தீர்வதற்குண்டான அருளை வாராகி அம்மன் தாயார் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யணும். நம்ம தயார்படுத்தும் பொழுது, நம்ம மூட்டையை தயார்படுத்தும் பொழுதும் சரி, இல்லை அகல் தீபத்தில் வைக்கும் பொழுதும் சரி, நல்லெண்ணெய் நெய் ஊற்றும் பொழுதும் சரி, ஒவ்வொரு நிமிஷமுமே நம்ம வாராகி அம்மன் தாயாருடைய சிந்தனையில இருந்து தாயார் எனக்கு வழிநடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம இது எல்லாத்தையுமே செய்யணும். இப்படி நம்ம அனைத்தையுமே தயார் செய்ததுக்கு அப்புறமா அடுத்தது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தாயாருக்காக ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் இல்லையா? அப்படி அந்த அகல் தீபத்தை ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா நீங்க சொல்ல வேண்டிய பாடல்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியா இந்த பரிகாரத்தை செய்யணும். நம்ம தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த அகல் தீபத்தில் இருக்கக்கூடிய மூட்டையை நம்ம திரியா பாவித்து அந்த திரியில நம்ம தீபம் ஏற்றணும். ஏற்றும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓம் வாராகி அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லி எளிமையான இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஏற்றணும். இப்படி ஏற்றும் பொழுது அந்த தீபமானது எரிய ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய வெண்கடுகானது வெடித்து சிதறும். பொதுவாகவே வெண்கடுகு வெடித்து சிதறும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் வந்த இடம் தெரியாமல் வெடித்து சிதறோடி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால முழு நம்பிக்கையோடு நம்ம இந்த பரிகாரங்கள் எல்லாமே செய்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுமே பொசுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த கஷ்டங்கள் அனைத்துமே பொசுங்கி போவதோட மட்டும் இல்லாமல் அந்த தீபச்சுடரில், அதாவது அந்த பரிகார தீபச்சுடரில் தாயார் எழுந்தருளி நமக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களையும் வாரி வழங்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. பொதுவாகவே வாராகி அம்மன் தாயாரை மனதார வேண்டி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்தையுமே கேட்ட மாதிரியே தரக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் தாயார். அதனால நம்ம எந்த கோரிக்கைகளை முன்வைத்து வழிபாடு செய்கிறோமோ அது அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். அதே மாதிரி இந்த ஆஷட நவராத்திரியினுடைய 9 தினங்களுமே தாயாரை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சாயந்தர நேரங்களில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் தாயாருக்கு உகந்த தூபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெண்கடுகு மற்றும் குங்குலியம் சேர்த்து நம்ம தூபம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான தீய சக்திகளும் வெளியேறுவதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி பொடியோடு கொஞ்சமாக வெண்கடுகு மற்றும் குங்குலியத்தை சேர்த்து நீங்கள் தூபம் போடுவதை நீங்கள் வழக்கப்படுத்திக்கோங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன பரிகாரத்தை பெண்களால் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆஷட நவராத்திரி முடியக்கூடிய 9வது பரிகாரத்தை செய்து நிறைவு செய்யலாம். அதுவும் ஒரு வேளை செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை நாள் அன்னைக்கு நீங்கள் இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே முறையாக செய்யலாம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக பின்பற்றி வாராகி அம்மன் தாயாரை இந்த ஆஷட நவராத்திரியினுடைய 5வது நாளன்னைக்கு வரக்கூடிய பஞ்சமி திதி மற்றும் வாராகி அம்மன் தாயாருக்கு உரிய நாளன்னைக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே முறையாக செய்து தாயாரினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.